அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்கிற தலைப்பிலான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் ஏற்கனவே சஹாபாக்களுக்கு முன்கூட்டியே ஒரு சில செய்திகளினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே அறிவித்துக் கொடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களுடனான செய்திகளை பார்த்திருக்கிறோம். தான் மரணிக்கப் போகிறேன் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட முக்கியமான சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடைய சூசகமான வார்த்தைகளை புரிந்து கொண்டு அழுத செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி தொடர்பாக சொல்லி மக்காவை கைப்பற்றுகிற அந்த தருணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தினுடைய அறிகுறிதான் என்பதற்கான சில ஆதாரங்கள். அதேபோன்று வளமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை குர்ஆனை மீட்டி கொடுப்பார்கள், மீட்டி ஓதி காட்டுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த நாட்களில் மரணித்தார்களோ அந்த வருடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவைகள் திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நெருங்குகிறார்கள் என்கிற செய்திகளை சஹாபாக்களுக்கு மத்தியிலே இறைவன் நபிகளார் மூலமாகவே தெளிவுபடுத்தினான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள், மரணிக்க போகிறார்கள் என்கிற அந்த செய்தியை அழுத்தந்திருத்தமாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் எதுவென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேருரையாக இருக்கிறது. ஹஜ் பேருரை என்று அடிக்கடி பேசப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜுடைய அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணத்தை வெகு சீக்கிரம் அடைய இருக்கிறேன் என்கிற செய்தியை மிக அழுத்தம் திருத்தமாக சுருக்கமாக தன்னுடைய 23 வருட கால பிரச்சாரத்தை முன்வைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இந்த வரலாற்று செய்தியை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேருரை, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறைதான் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதுதான் நபிகள் நாயகத்துடைய இறுதி ஹஜ்ஜாகவும் இருக்கிறது. அந்த இறுதி ஹஜ்ஜில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வைத்து ஒரு உரையாற்றுவார்கள். அதே போன்று அரஃபா மைதானத்தில் ஒரு உரையாற்றுவார்கள். அதே போன்று மினாவிலே ஒரு உரையாற்றுவார்கள். இந்த 3 உரையும் சேர்த்துத்தான் நபிகள் நாயகத்துடைய இறுதி பேருரை என்று பேசப்படுகிறது. இறுதி பேருரைன்னா நபிகள் நாயகம் மொத்தமா ஒரு இடத்துல பேசினாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த செய்தி எல்லாத்தையுமே அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் ஹஜ் செய்கிற நேரத்தில் மக்காவுல வச்சு சில செய்திகளை சொல்லுவாங்க. அரபாவினுடைய திடலில் வைத்து மைதானத்தில் வைத்து சில முக்கியமான செய்திகளை சொல்லுவார்கள். மினாவில உரையாற்றுகிற நேரத்தில் அதிலேயும் சில முக்கியமான செய்திகளை சொல்லுவார்கள். இது எல்லாமே எதை ஒட்டி அமைஞ்சிருக்கும் என்று சொன்னா, இந்த ஹஜ்ஜுடைய பேருரையை முழுமையாக எடுத்து பார்த்துட்டு முழுமையாக இஸ்லாம் எதை இந்த உலகுக்கு சொன்னதோ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்ன என்ன புரியும் தெரியுமா? நபிகளார் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தை சுருக்கமாக இந்த உலகத்திற்கு ஒப்புவித்திருக்கிறார்கள். ஹஜ் பேருரை எதை காட்டும் என்று சொன்னா, முழு இஸ்லாத்தையுமே சுருக்கமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
இந்த பேருரையில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைப்பார்கள். இந்த ஹஜ்ஜுடைய இறுதி ஹஜ்ஜில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான திருமறை குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் தஆலா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்கிற அந்த வசனத்தை இந்த இடத்துல தான் இறக்குறான். கடைசி ஹஜ்ஜில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி காண்பிக்கிறான். இதுல இருந்து என்ன புரியுது? இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் எதுக்கு இறக்குறான்னு கேட்டா ரெண்டு விஷயம் அதுல இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை முழுமைப்படுத்திட்டோம், இஸ்லாத்துல யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, தொழுகைன்னா இதுதான், நோன்புன்னா இதுதான், ஹஜ்ஜுன்னா இதுதான் சொல்லி எல்லா இபாதத்துகளும் எல்லா செயல்பாடுகளும் கூடுதல் குறைவு இல்லாமல் முகமது நபியால் தரப்பட்டு விட்டது. யாரும் என்ன செய்ய முடியாது. தொழுகையில ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டாங்க, இப்ப சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி ஷாஃபி இமாமுக்கு சேர்க்க முடியாது, ஹனபி இமாமுக்கு சேர்க்க முடியாது, ஹம்பலி இமாமுக்கு சேர்க்க முடியாது, யாருக்கும் சேர்க்கவும் முடியாது. இல்ல லுகருக்கு 4 ரக்காத் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அதை 2 ஆக்கிக்கிறோம்னு குறைக்கவும் முடியாது. எதையுமே செய்ய முடியாம அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்க மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன், அது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்கிற செய்தியை மிக தெளிவாக இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அனைத்து மக்களுக்கும் புரிய வைக்கிறான், அழுத்தம் திருத்தமாக சொல்லி வைக்கிறான். இரண்டாவது விஷயம் அதுல என்ன இருக்கு தெரியுமா? மார்க்கத்தை பூர்த்தி பண்ணிட்டாலே அதுல என்ன சூசகமாக அடங்கி இருக்குது? மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு இனிமே தர்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, ஆகவே முகமது நபிக்கு இதுக்கு பிறகு இந்த உலகத்துல வேலை இல்ல. இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, முதல் விஷயம் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பது அடிப்படையான விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு சொன்னா முகமது நபி அவங்களுக்கு அதுக்கு பிறகு வேலை இல்ல, அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் முகமது நபி சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு ஒன்னும் சொல்வதற்கு மேலதிகமாக இல்லை என்கிற நேரத்தில் தூதருடைய இறுதி முடிவு என்ன? மரணம். அதை முகமது நபி அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்கிற செய்தியை மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கான செய்தி சொல்லப்பட்டும் சில நபித்தோழர்கள் அப்ப கூட அந்த முடிவுக்கு வரல. சிலர் இல்ல, பெரும்பாலானவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவாங்க, மௌத்தா போகிறாங்க என்கிற ஒரு ஐடியா கூடவே இல்லாத நிலையில இருந்தாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அது மாதிரி ஒரு யோசனையே இல்ல, அது அந்த இடத்திற்கு தேவையற்றது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பதிய வைக்கிறான், முகமது மௌத்தா போயிருவாரு, காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது, கிட்டடியில போயிருவாரு என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு புரிய வைக்கிறான். இந்த இடத்துலதான் இந்த வசனம் இறக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உரையில ஆரம்பமாகவே ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு பதிய வைக்கிறார்கள். அதுவும் எதை காட்டுது தெரியுமா? முகமது நபி சீக்கிரமா மரணிக்க போகிறார்கள் என்பதை பதிய வைக்கிறது. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, மக்களே நீங்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். என்ன விசாரிக்கப்படுவீங்க தெரியுமா? என்னை பற்றியே விசாரிக்கப்படுவீர்கள். முகமது உலகுக்கு வந்தாரே, இதெல்லாம் சொன்னாரே, என்னாச்சுங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே உங்களிடத்தில் விசாரிப்பான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து, இதெல்லாம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இத பேசுற நேரத்தில் இன்னொருவர் என்ன செய்வாரு? சத்தம் போட்டு சொல்லுவாரு. என்ன நினைச்சிட கூடாது? ரசூலுல்லாஹ் சொன்னது அவ்வளவு பேருக்கும் கேட்டிருக்குமா? எப்படியும் கொஞ்சம் பேருக்கு தானே கேட்டிருக்கு, யோசனை வருமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சப்தமாக இன்னொருவர் எடுத்து சொல்லுவார். இந்த காலத்துல இருந்தா ஒரு மைக்க மாட்டி 7-8 பபல் செட்டை பூட்டி சொல்லுங்க ரசூலுல்லாஹ்ன்றலாம். இந்த காலத்துல சொல்றதுல பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த காலத்துல அந்த டெக்னாலஜி இல்லங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்வாரு? இன்னொருவர் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார். அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி விசாரிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள் அப்படின்னு சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கள் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தூது செய்தியை முழுமையாக எங்களுக்கு தந்துவிட்டீர்கள் என்று சொல்லுவோம். என அந்த வசனமும் இறங்குது. சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை, இப்பதான் கேட்கிறாங்க.
சஹாபாக்கள் அசால்ட்டா என்ன பதில சொல்றாங்கன்னா, அது ஒண்ணும் கிடையாது முகமது நபியே, நீங்க கொண்டு வந்தது எல்லாமே எங்களுக்கு தந்துட்டீங்க, முழுமையாக சொல்லிட்டீங்க, எந்த குறையுமே வைக்கல என்று சொல்லி நாங்கள் மறுமையில் சாட்சி சொல்லுவோம். இது ஏன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க? ஏன் இப்படி ஒரு பதில் வருகிறது? நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் இதற்கு பிறகு எந்த ஒண்ணுமே உள்ள நுழையக்கூடாது, இருக்கிற ஒண்ணும் குறையவும் கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. மறுமையில கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாத்தையுமே கரெக்டா தந்துட்டீங்கன்னு சொல்லுவோம், எல்லாம் முழுமைப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுவோம் என்று சொன்னாலே பிறகு இன்னொன்று சேர்க்கிறதுக்கு இடம் இல்லாங்க, எந்த தேவையும் இல்லை, இருப்பதை குறைப்பதற்கு எந்த தேவையும் இல்லை, கூட்டுவதற்கும் தேவையில்லை. அப்ப இந்த செய்தியை சிறுக்கு நுழைஞ்சிடக்கூடாது, விதயத்து நுழைஞ்சிடக்கூடாது என்கிற செய்தியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பதிய வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சியாளனாக இருந்து கொள். 2 தடவை சொல்றாங்க, இறைவா நீயே சாட்சியாளனாக இருந்துக்க, நீ தந்ததையெல்லாம் எந்தவித குறையும் இல்லாம அச்சி அசலாக இந்த மக்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். முகமது நபி அவங்க அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வகையில எந்த ஒன்றை மாற்றம் செய்யாம இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டோம்ங்கிற செய்தியை பகிரங்கமாக மக்கமா நகரத்தில் அனைத்து சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இன்னொன்னையும் சொல்றாங்க, பல்லகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். இது சஹாபாக்களுக்கு மட்டுமில்லை, அத்தனை பேருக்கும் உள்ளது. இது சஹாபாக்களுக்கு மட்டும் உள்ளதா? சஹாபாக்களுக்கு மட்டுமில்ல, அத்தனை பேருக்குமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுதா, அதை மற்றவங்களுக்கு எத்தி வச்சிருங்க. ஏன் தெரியுமா? காரணமும் சொல்றாங்க, சொல்பவரை விட சொல்பவரிடமிருந்து கேட்பவர் சிறப்பாக புரியக்கூடும். இந்த செய்தி ஒரு முக்கியமான, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி. இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு சலபுகள் 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 என்று சொல்லி முழு சமுதாயத்தையும் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? சஹாபாக்களை விட அவங்களுக்கு மார்க்கம் முடிஞ்சிட போகுது, சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி தான் இஸ்லாத்தை புரியணும், அதுக்கு மாற்றமா புரியக்கூடாது, சஹாபாக்களை விட இந்த மார்க்கத்தில் யாருக்கும் தெளிவு கிடைத்து விடாது, அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் 100% தெளிவு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்களா? அதை சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நான் என்ன பத்தி தெரிகிற ஒரு செய்தியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு எத்தி வைங்க. கேட்கிறவங்க யாரு? சஹாபாக்கள். யாருக்கு எத்தி வைக்க போறாங்க? அவங்களுக்கு பின்னாடி வர போறவங்களுக்கு எத்தி வைங்க. ஏன் எத்தி வைக்கணும் தெரியுமா? இங்க கேட்கிறவங்களை விட உங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடும், நீங்களும் புரிவீங்க. சில விஷயங்களை உங்களை விட உங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க நன்றாக புரிந்து கொள்வார்கள். சில விஷயங்களை பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கத்தில் நபிகள் நாயகத்துடைய காலத்தில், நபிகள் நாயகத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன சில விஷயங்களை நபித்தோழர்கள் புரிந்து கொண்டதை விட பூரணமாக இப்ப புரிய முடியும். ஏன் புரிய முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய மரண நேரத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் மரணிக்கவில்லை என்று விடாப்பிடியாக இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான சஹாபாக்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகல. அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க? நேர வர்றாங்க, நபிகள் நாயகத்தை பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்ச செய்தியை குர்ஆனின் துணையோடு தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த இடத்திலேயே குர்ஆனின் துணையோடு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளங்குறாங்கன்னா, நமக்கு இந்த குர்ஆன் வசனம் தெரியாம போயிடுச்சே, நான் வியாபாரம் அது இதுன்னு தெரிஞ்சதுனால இப்படி ஒரு வசனம் இறங்கினதே எனக்கு தெரியலையே. சஹாபாக்களுக்கு பூரணமாக அனைத்து செய்திகளும் ஒரே நேரத்தில் கிடைக்கவில்லை. அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புகாரி, முஸ்லிம், அகமது, திர்மிதி, தாரிமி எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஹதீஸை தட்டினோம்னா அதுல அனைத்து ரூடுகளும் வந்துடும். எது சஹீஹ் எது லைஃப்ங்கிறத சிம்பிளாக புரிந்து கொள்ளுகிற பல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே இடத்துல நின்று அது சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் நிறைய வசதி வாய்ப்புகளோட இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்ன பத்தி ஒரு செய்தி தெரியுமா? நான் இப்படித்தான் தண்ணி குடிச்சேன்னு தெரியுமா? நான் இப்படித்தான் சாப்பிட்டேன்னு தெரியுமா? சொல்லிருங்க.
அது உங்க கடமை. சஹாபாக்களுக்கு மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் கடமை. பெரும்பாலும் நாம நினைச்சிருப்போம் அது மௌலவிமாருக்கு மட்டும் தான் கடமை. பெரும்பாலான மார்க்கம் பேசுகிற விஷயத்தை முஸ்லீம்கள் பெரும்பாலான ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, அது மௌலவிமாருக்கு மட்டும்தான். ஒரு மார்க்க பிரச்சனையே வரும், தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாங்க? நம்ம என்ன மௌலவியா, நமக்கு என்ன அரபியா தெரியும், நமக்கு என்ன வேற ஏதாவது தெரியும், நாம எப்படி இதை சொல்றது? அப்ப மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்குள்ளதில்லை, தெரிகிற அத்தனை பேருமே சொல்ல வேண்டிய செய்தி என்பதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களுக்கு மத்தியில தன்னுடைய இறுதி பேருரையிலேயே இந்த செய்தியை சொல்லிவிடுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு செய்தியாக இஸ்லாத்தினுடைய மொத்தமாக 23 ஆண்டுகள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்களோ அது அப்படியே சுருக்கமா சொல்றாங்க. என்ன, நான் இது இவ்வளவு காலமா சொன்னது அப்படியே சஹாபாக்களுக்கு மத்தியில மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார்கள். என்ன எல்லாம் சொல்றாங்க? சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, ஐயு யௌமின் ஹாதா, சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன நாள் என்று தெரியுமா? சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இந்த டேட்டுக்கு வேற பேர் வைக்க போறாங்களோ. திடீர்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திங்கக்கிழமை உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன டேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டா என்ன அர்த்தம்? சொல்றவரு சாதாரண ஒரு மனிதரா இருந்தா, நம்மள மாதிரி ஒரு ஆளா இருந்தா, இந்த திங்கக்கிழமை உங்களுக்கு தெரியாதா, 28ஆம் தேதி உங்களுக்கு தெரியாதா, 2017 இருக்கிறவங்கிறது உங்களுக்கு தெரியாதா மாறி கேட்டுடலாம். சஹாபாக்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன, சொல்றவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே இந்த செய்தி அறிவிக்கிறவர் என்ன செய்யறாரு? என்ன நினைச்சோம்னா, ரசூலுல்லாஹ் சில நேரம் இந்த டேட்டுகளை மாத்தி இந்த டேட் வேறு மாதிரி பெயர்கள் வச்சு அப்படி எது நடக்க போகுதோ என்பதற்காக நாங்க அமைதியாக இருந்துட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து திரும்ப கேட்கிறாங்க, இன்றைய இந்த மாதம் ஃபையு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இருக்கிற துல்ஹஜ் மாசம் தெரியும். சில நேரம் ரசூலுல்லாஹ் மாசத்தை மாத்த போறாங்களோ அல்லது வேற ஏதாவது பேர் வைக்க போறாங்களோ அப்படின்னு சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. அதனால சும்மா இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொன்றையும் கேட்டுவிட்டு இது துல்ஹஜ், அது உங்களுக்கு தெரியாதா என்று ஞாபகப்படுத்துறாங்க. கேட்பாங்க, சஹாபாக்கள் அமைதியா இருப்பாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இது துல்ஹஜ்ஜுடைய மாசம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி போட்டு சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, இது என்ன நகரம் அதையும் கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுவிட்டு சொல்றாங்க, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, மக்கமா நகரம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு நகரமா, இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதப்படுத்தப்பட்ட நகரம். இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ் மாசத்துல பல காரியங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு புனிதமான மாதம். இந்த நகரம் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த அளவுக்கு அடுத்தவருடைய மானம் புனிதமானது அப்படிங்கிறாங்க. இதே அளவுக்கு அடுத்தவருடைய சொத்துக்கள் புனிதமானது, இதே அளவுக்கு அவர்களுடைய இரத்தங்கள் புனிதமானது அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க? மக்கா எவ்வளவு புனிதமோ, மக்கமா நகரத்துல நாம மக்காவுல ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது, பல தடைகள் இருக்குது. இது ஏன் தடை பண்ணப்படுதுன்னு கேட்டா, அந்த நகரம் அவ்வளவு புனிதமானது. வேட்டையாடக்கூடாது, மற்ற புட்பூண்டுகளை புடுங்க கூடாது, ஒரு வகையான புல்லை தவிர, இது மாதிரி பல சட்டங்கள் இருக்குது. இது எல்லாம் சொல்லி மக்கா புனிதப்படுத்தப்படுகிறது. மக்கா எவ்வளவு புனிதமோ, அங்க போனா எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தவிர்த்து கொள்வோம்ல, அங்க போனா எதெல்லாம் ஆகுமோ அதெல்லாம் செய்வோம்ல. ஏன்னு கேட்டா அது புனித நகரம். இந்த புனித நகரத்தை போல, புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை போல அடுத்தவருடைய மானம் உங்களுக்கு புனிதமானது. அடுத்தவன மானத்தை பறிச்சிடாத, அதே நேரத்தில் அடுத்தவனுடைய சொத்தை பறிச்சிடாத, அடுத்தவனுடைய ரத்தத்தை ஓட்டிடாத அப்படிங்கிறாங்க. இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமான கட்டளைகள். ஏன் முக்கியமான கட்டளை? இப்ப அடுத்தவனுடைய இரத்தத்தை ஓட்டுவது சாதாரணமாக இஸ்லாம் ஒரு யுத்த காலத்தை தவிர, யுத்த காலத்தில் யுத்தம் பண்ற நேரத்தில் எதிரி இருக்கிறான், அப்ப போய் ரசூலுல்லாஹ் கடைசி பேருரையில அடுத்தவனுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி பார்க்கலாமா? அங்க அது பார்க்க கூடாது. யுத்த காலம் என்று வந்துட்டா ஓடுறது, அதுல யுத்தம் தான், கொல்லத்தான் வேணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சும்மா யுத்தம் அல்லாத நாட்கள்ல அநியாயமாக இன்னொருவருடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம், அதுல கை வச்சிடாதீங்க, அதை நான் தடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி இன்னொருவருடைய சொத்துக்கள், நம்ம சொத்து தான் நமக்கு ஹலால். இன்னொருவருடைய சொத்தை பொறுத்தவரையில அவராக தந்தாலே ஒளிய ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவர் விரும்பி நாங்க 10,000 ரூபாய் காசு வச்சுக்கிறோங்கிறாங்க, அதை எடுத்துக்கலாம். அவர் விரும்பி தராம நாமளா போய் பறிச்சுக்கிட்டு வரலாமா? சில கட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு நபித்தோழரை ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள். அனுப்புகிற நேரத்தில் நபிகள் நாயகம் அவருக்கு என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? நீங்க ஜகாத் வசூலிக்க போறீங்க. ஜகாத் வசூலிக்கிறதுங்கிறது அரசாங்கத்தினுடைய பணி. ஒரு அரசு இருந்தா அரசே போய் என்ன செய்வாங்க, வசூல் பண்ணிக்கிடுவாங்க, வரி அறவிடுற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. இந்த பணிக்கு தான் போறீங்க. ஆனா ஜகாத் வசூலிக்க போனா கூட நீ அல்லாஹ் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாம அல்லாஹ்வை பயந்துக்க அப்படிங்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்க தெரியுமா? ஜகாத்தை வசூலிக்க போறாரு, போய் முடிய நல்ல ஜகாத் எல்லாம் கணக்கு பார்த்து ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஜகாத்து பணம் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். இந்த பணத்தை 10 லட்சம் ரூபாய் அவர் விரும்பினா செக்ல தருவாரு, அவர் விரும்பினா நோட்டுல தருவாரு. அவர் விரும்பினாருண்டா ஆப்பிள் கம்பெனிக்கு சாம்சங் காரன் தடக்கொலை கட்டின மாதிரி முழுக்க சில்லறையா கூட கொடுத்துருவாரு. செஞ்சானா இல்லையா? அவன் ஒரு ஃபைனை போட்டான், ஃபைன் போடுறதுக்கு வேணும் முழுக்க சில்லறையா அனுப்பி விட்டான். அது மாதிரி விரும்பினார்னா சில்லறையா கூட தருவாரு. நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் தர்றதை தவிர உள்ளதை புடிங்கிட்டு வந்துடக்கூடாது. அரச பணிதான், அல்லாஹ் சொன்ன பணிதான். சொன்ன பணி என்பதற்காக அவன் விரும்பாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நாம் பாதிப்புக்குள்ளாகி விடுவோம். அவனுடைய துவா நமக்கு ஏற்புடையதாக மாறி நாம் அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியவர்களாக மாறி விடுவோம்ங்கிறாங்க. ஒரு ஆடு வசூல் பண்ண போறாரு, நல்ல ஆட்டு பண்ண வச்சிருக்கிறாரு, 40 கொண்டு ஆடு தர்றாரு. தரும்போது என்ன செய்யறாரு, நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற ஆட்டை எல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்கு தர வேண்டிய சக்காத்துக்கு தர வேண்டிய ஆட்டுல ஒரு 3 ஆடு நொண்டி ஆட்டை தந்துடுறாரு. தந்தா என்ன செய்யணும், நாம எடுத்து அவர் தந்ததுக்கா அல்லாஹ் அவர் பதில் சொல்லிக்கிறாரு. நாம போய் பார்த்துட்டு நீ தர வேண்டிய இவ்வளவு ஆடு வச்சிருக்கிறிய பண்ண அல்லாஹ்வுடைய பாதையில தர்ற நேரத்தில் மட்டும் சக்காத்து நொண்டி ஆட்டை தாரியா, இந்த 3 வச்சுக்க, நல்ல கொழு கொழுன்னு இருக்கிறதுல 3 தாண்டு சொல்லி பறிச்செடுத்து வந்துட்டோம்னு வைங்க. நான் கொடுத்தனையா அல்லாஹ், கொடுக்காம இருக்கலையே, நான் சக்காத்தை கொடுத்துட்டேன், ஆனா என்ன கொடுத்தது நொண்டியாடு அவ்வளவுதான், இப்படி பறிச்செடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு மனசு வந்து அல்லாஹ்ட்ட கையேந்திட்டான்னு வைங்க. யார் வசூலிக்க போனானோ அவன் பாவத்துக்குரியவனாக மாறிவிடுவான். அடுத்தவருடைய சொத்து விஷயத்துல இவ்வளவு ஒரு காசா தர்றாரு, போய் பாக்குறிய 2 லட்சம் ரூபாய் சக்காத்து தரணும், காசா அடுக்கி வச்சிருக்கிறாரு. என்ன நோட்டா பள்ளைய 10 ரூபா நோட்டா அடுக்கி இந்தாங்க ஒரு ஆட்டோவை கொண்டாந்து இந்த 2 லட்சம் ரூபாய் அள்ளிட்டு போங்கிறாரு. சக்காத்து காசு என்ன செய்யக்கூடாது, என்னங்க இப்படி போட்டுக்கிறிய, நீங்க எங்களுக்கு சக்காத்து தரக்குல மட்டும் 10 ரூபா நோட்டா தருவீங்களா, அதுவும் பழைய 10 ரூபா நோட்டு, உங்களோட வீட்டுல மட்டும் 5000 ரூபாய் நோட்டா வச்சுக்கிறீங்களா, அதைத்தான் சொல்லி புடிங்கிட்டு வந்துடக்கூடாது. இல்லாட்டி 4 செக்க போட்டு எழுதி தாண்டு புடிங்கிட்டு வந்துடக்கூடாது. கையேந்தி தாண்டு வைங்க, நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவனுடைய சொத்துல கை வச்சிராத, அது உனக்கு ஹலால் இல்ல, சாதாரணமானது இல்ல. சில ஏரியால பூமி பிடிக்கிறது பாத்திருக்கியா, நிலம் பிடிக்கிறது, நிலம் அதுலயும் குறிப்பா வயல்கள் இல்ல, வயல் விவசாயம் செய்யற ஏரியாக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா பெரும்போகம் சிறுபோகம் சொல்லி 2 போகம் விவசாயம் பண்ணுவாங்க. லேசா போய் பார்க்கலாம். வயல் வரப்புகளை பொறுத்தவரையில பெரும்பாலும் செவ்வக வடிவத்தில் இருக்கும். பெரும்பாலும் காணி ஒன்றை பிரிக்கும் போது பெரும்பாலும் அப்படி பிரிச்சு கொடுத்திருப்பான். சில வயலை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஐங்கோடி வடிவத்தில் இருக்கும். சில வயல் எப்படி இருக்கும், ஒன்னு இப்படியாகி 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 எங்கேயாவது ஒட்டுங்கி நொறுங்கி போய் இருக்கும். பார்த்தாலே என்ன புரியும் தெரியுமா, இவன் ரொம்ப அடி வாங்கியிருக்கான்னு புரியும். என்ன அர்த்தம் தெரியுமா, பெரும்போகத்துக்கு விவசாயம் பண்ணுவான், பண்ணும்போது இந்த வயல்காரன் என்ன செய்வான், இங்க இருந்த வரப்பை வெட்டி அங்க போட்டுருவான். ஆனா வேலியை அடிச்சிருக்கீங்க, வரப்பு தானே, வேலியெல்லாம் கிடையாது, வரப்புங்கிறதுனால என்ன செய்வான், அந்த வரப்பை தூக்கி இங்க போட்டுருவான். இவன் பெரும்போகத்துல இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இங்கிட்டு போடுவான், திருப்பி சிறுபோகத்துல கொஞ்சம் இப்படி. அவன்கிட்ட ஒரு 15 பேச்சஸ் காணி இருந்திருக்கும். 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 பேச்சஸோட உட்கார்ந்துகிட்டு இருப்பான் வயல்ல. என்னடான்னு கேட்டா என்ன செய்ய, இத பாதிய பிடிச்சிட்டான், இவன் பாதிய பிடிச்சிட்டான், வேலி அடிப்பாங்க, இந்த சிவர் எழுப்புவாங்க, வேலி அடிப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவன் காணியை பிடிக்கும் போது என்ன செய்வான், லேசா தெரிஞ்சும் தெரியாம புரிஞ்சும் புரியாம அப்படி லைட்டா எடுத்துட்டு போயிருவாங்க. கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இடம் பறி போயிருக்குது தெளிவா தெரியும். இப்படி எடுக்கிறவங்களுக்கு மறுமையில தண்டனை என்ன தெரியுமா, இந்த பூமி அல்லாஹ் சுருட்டி கழுத்துல மாட்டி விட்டுரும். எப்படி இருக்கு, மாலையை போட்டுக்கிட்டு அலைகிற மாதிரி எதையெல்லாம் எடுத்தோமோ அடுத்தவன் சொத்துங்கிறதுனால எடுத்து சுருட்டி மாட்டி விட்டா இப்ப தூக்கிட்டு திரி பார்ப்போம், தெரிய முடியுமா,
ஒரு 50 கிலோ கழுத்துல இப்படி வச்சு விட்டா 2 கிலோவை தூக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு 50 கிலோ வச்சு விட்டா அவன் தூக்கிட்டு போவானா? ஏன் அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுக்கறான்? உலகத்துல அபகரிச்சல்ல, உலகத்துல அடுத்தவன் சொத்தை எடுத்தல்ல, உலகத்துல அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டல்ல, அதனால எடுத்துக்கிட்டு போ. ஊர் முழுக்க அடுத்தவன் சொத்தை களவெடுத்திருப்பான், ஆனா வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சிக்கு போய் வந்துருவாங்க. நிறைய பேரை பாருங்க, ஊர் முழுக்க ஆஜியார சொத்து, அங்க சொத்து இங்க சொத்து, அத்தனை காணி இத்தனை காணி கடற்காணி அதெல்லாம் இருக்கும். எல்லாம் யாரது? பரம்பரையா களவெடுத்தது. எப்படி இருக்கு? தகப்பனார் பாதிய களவெடுத்து கொடுத்திருப்பாரு, புள்ள பாதிய களவெடுத்திருப்பான், இன்னும் கொஞ்சத்தை ஏற்கனவே வேலியை போட்டு வச்சிருப்பான், தாப்பி ஒன்று போடுறதுக்கு திட்டமிட்டு இருப்பான். இதெல்லாம் வச்சுக்கிருவாங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்வான்? 2 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு உம்ரா, வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஹஜ்ஜி, வருஷத்துக்கு ஒரு 10 ஹஜ்ஜி செய்யலும் இருக்கும்னா அதையும் செய்வாங்க. ஏன் இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுட்டு போய் ஹஜ்ஜோட செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நாம அன்று பிறந்த பாலகன் மாதிரி ஆயிருவோம். எடுத்ததெல்லாம் அதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அன்று பிறந்த பாலகன் அதுக்கு இல்ல. அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுட்டு போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தா அன்று பிறந்த பாலகன் இல்ல. அதுக்கு அது சாத்தியமா? அடுத்தவருடைய உரிமையை பறிச்சிட்டோம்னா அவனாக மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவனாக மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பானா? சில பேர் இதுக்கு கூட என்ன செய்வான் தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போக முன்னாடி பள்ளி வாசலுக்கு வர்றது, ஜும்மா முடிய எழுப்பி நின்று நான் யாருக்காவது ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இது எதுக்கு தெரியுமா? தவறு செஞ்சிருக்கேன்னு 100% தெரியும். முன்னாடியே இப்ராஹிம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, ஆமாயா உன்னுடைய காணி என்கிட்ட தான் இருக்குது தெரியும். ஆனா இப்படி பொதுவா கேட்டுட்டோம்னா என்ன செய்ய, ஹஜ்ஜிக்கு போறான் மன்னிச்சுட்டு போட்டும், இப்படி என்னென்ன போட்டு பாக்குறது. வந்தா வந்துட்டு போகுது, வந்தா மழை, போனா போயிட்டு போகுது, இப்படி நினைக்கிறதுக்காக என்ன செய்யறது? பொதுவா பப்ளிக்ல எழும்பி மன்னிச்சுக்கிறங்க அப்படிங்கிறது. அதுக்கு பேர் மன்னிப்பா? நீ ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா வீடு தேடி போய் இந்த அப்பா உன் காணியத்தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்பயாவது ஹஜ்ஜிக்கு போய் நல்ல பிள்ளை ஆகலாம் இருக்கிறேன், இந்தா நீ வச்சுக்க, கொடுத்துட்டுல போகணும். இது எப்படி? கொடுக்க மாட்டேன், ஆனா என்ன மன்னிச்சு விட்டுரு. இது மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு மறுமையில போனா அல்லாஹ் என்ன செய்வான்? பூமி எடுத்தா மட்டுமில்ல, பூமி உதாரணத்துக்கு சொல்லப்படுது, ஒருத்தண்ட இடத்தை எடுத்தீங்கன்னா கழுத்துல மாட்டி விட்டுருவான். 2 வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க, BMW கார் 2 வச்சுக்கிட்டு இருந்தான், தூக்கிட்டு வந்துட்டீங்க, என்ன செய்வான்? அதையும் மாற மாறி மாட்டி விட்டுருவான். இந்த பக்கம் ஒரு BMW தொங்கும், இந்த பக்கம் ஒரு BMW தொங்கும். எப்படி இருக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா இடத்தை எடுத்தா மட்டும்தான் தூக்கி போடுவான்னு அர்த்தம் இல்ல. எதையெல்லாம் அபகரிக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் தண்டனை உண்டு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது புனிதமானது. அடுத்தவனுடைய சொத்தை ஓன் சொத்துன்னு நினைக்காத, அது புனிதமான சொத்து, மக்கா மாதிரி நினைச்சுக்க, மக்கா அளவுக்குள்ளது நினைச்சுக்க, அதுல கை வச்சிடாத. இவ்வளவு கண்டிப்பா எதுல சொல்றாங்க? இறுதி ஹஜ்ஜில இவ்வளவு முக்கியமான செய்தியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது என்ன சொல்றாங்க? அடுத்தவனுடைய மானம், அந்த அடுத்தவனுடைய மானத்துல கை வச்சிடாத. அடுத்தவனுடைய மானத்துல கை வைப்பதற்கென்று அனுமதிக்கப்பட்ட சில பகுதி இருக்குது. அது எப்ப இருக்கு தெரியுமா? ஒருவனால் முழு சமூகத்துக்கும் கேடு வருதுன்னு வைங்க, அப்ப மானத்துக்கு இடம் இல்லை. ஒரு தனி மனுஷன் இருக்கிறான், அவனுடைய மானம் புனிதமானது, அந்த மானத்தை பறிக்க கூடாது. ஒரு ஆள் இருக்கிறான், சமூகத்துல நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான், ஆனா 1 நம்பர் காவாலி பயலா இருக்கிறான், 1 நம்பர் அயோக்கிய பயலா இருக்கிறான். அப்ப என்ன செய்யக்கூடாது? என்னண்டாலும் ரசூலுல்லாஹ் மானத்தை பாதுகாக்க சொன்னாங்கல்ல. பொண்ணு மாப்பிள்ளை தேடி வருவானா, வர்ற டைம்ல வந்து கேட்பாங்க ஊருக்குள்ள, எங்க பொண்ணுக்கு இந்த நேரம் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறோம், மாப்பிள்ளை எப்படி? உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அடுத்தவனுடைய மானத்தை பாதுகாக்க சொன்னாங்கல்ல. இவன் 1 நம்பர் கள்ள பயலா இருப்பான், இதை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா, சூப்பரான ஆளுங்க, முதல் சப்ளை அவன் தான் இருப்பான்டா, பாத்துக்கிறீங்களா பள்ளியில? என்ன சர்டிபிகேட்? பள்ளி மலைக்கும் பள்ளி ஒதுங்கி இருக்க மாட்டான், ஆனா சர்டிபிகேட் எப்படின்னு கேட்டா முதல் சப்ளை இருப்பாருங்க. ஹரிச்சந்திரன் தோத்து போயிருவான், அவ்வளவு உண்மை பேசுவான் பாங்க. யாரு உண்மை பேசுறதுக்கு உதாரணம்? ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்கல்ல, ஹரிச்சந்திரன் தோத்து போயிருவான், உண்மைதான். வியாபாரத்தை பாத்தீங்கன்னா அவன் பேங்க் பக்கமே போனது இல்லைங்க, வட்டிக்கு மானுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க வட்டி மாமாவா இருந்துகிட்டு இருப்பான், எல்லா காரியத்தையும் பண்ணுவான். எதுக்கு இது சொல்றது தெரியுமா? மானத்தை பாதுகாக்கிறாங்களா? உங்கள்ட்ட யாரையாவது பத்தி கேள்விப்பட்டா கேட்டு வந்தாங்கன்னா நல்லவனா கெட்டவனான்னு கேட்டா நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. எப்படி சொல்லணும் தெரியுமா? நல்லவன் நினைக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் வசதி தானே. குறிப்பா பொண்ணு மாப்பிள்ள பாக்குற நேரத்தில் இந்த வார்த்தை தான் வசதி. யாராவது வந்து கேட்பான், நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நல்ல புள்ள தாங்க, உண்மையில தெரிஞ்ச அளவுக்கு நல்ல புள்ளன்னு வைங்களேன், சொல்லிட்டியே 3 மாசத்துக்கு அதே ஆள் வீச்சரிவாளோட வருவான். படுவாவி, உங்ககிட்ட கேட்டு தாண்டா என் பிள்ளைய கொடுத்தேன், அதுக்கு தானே வந்து கேட்டேன், நீ என்ன சொன்ன? நல்லவன் சொன்னீங்கடா, கொடுத்தனே நாசமா போச்சு. நான் இங்க நல்லவன் சொன்னேன், நான் நல்லவன் நினைக்கிறேன்னு தான் சொன்னேன்.
நானும் நல்லவன் தானே நினைச்சேன், நீ சொன்னது பூரா இவ்வளவு படுபாவியா, என் புள்ள தப்பிச்சது அப்படின்னு இருக்கிறான். ஏன்னு கேட்டா யாருக்கும் அப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இவன் ரொம்ப யாரு சொல்லலாம் தெரியுமா? அத மனைவி சொல்லலாம். யாருக்கு அருகதை இருக்குது? கணவனை பத்தி பொண்டாட்டி சொன்னான்னு வைங்களேன், பெரும்பாலும் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அவ தான் கூடவே இருக்கிறவ, பழகிறவ, எல்லாம் செய்யறவ. அதனால அவ சொன்னா ஒரு கணக்கு ஓகே. மற்ற யாரும் சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அடுத்தவனை பத்தி யாராவது வந்து கேட்கிறாங்கன்னா அப்படி நினைக்கிறேன், நல்லவன் நினைக்கிறேன், இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர நல்லவன் என்று அடித்து சொல்லிவிட முடியாது. இதே நேரத்தில் உண்மையிலே கெட்டவன் வைங்க, அவன் கெட்டவன் என்பதை சொல்லி ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்னாரை திருமணம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன், திருமணம் முடிக்கவா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லம்மா, நீ ஒருத்தர் வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவரையும் முடிக்காத, மற்றவரையும் முடிக்காத. ஏன் முடிக்காத தெரியுமா? அவங்க ரெண்டு பேருமே அவர்ல இல்ல. இல்லாத நேரத்தில் சொல்றாங்க, மானத்தை பாதுகாக்கணும்ல. ஆனா அந்த இடத்துல மானம் பாதுகாக்க இயலாது, அந்த புள்ளோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ யார் ரெண்டு பேரை சொல்றியோ, ஒருத்தர் வந்து உன்னை வாழ வைக்கிறதுக்கு உரிய வசதி வாய்ப்பு எதுவுமே அவர்கிட்ட இல்ல, அவரை நீ கல்யாணம் கட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவ. இன்னொருத்தர் இருக்காரு, அந்த ஆள் பெரம்ப எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டாரு. அவர் யாரு? அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிருந்திருப்பாரு. அதை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரம்ப தூக்கி தோல்ல வச்சுட்டாருன்னு வை, திருப்பி எடுத்து கீழே வைக்க மாட்டாராம். என்ன அர்த்தம்? அப்ப எதுனால அடிச்சுதான் செய், இதை செய். சில பேர் போலீஸ்காரன் வாழ்க்கை நடத்துவாங்க வீட்டுக்குள்ள, இப்படித்தான் நடத்துவாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாசம் ஆகுற வரைக்கும் தான் தேனே பானே பொன்மானே எல்லாம் சொல்லிக்கிடுவாங்க. 3 மாசம் தாண்டதுக்கு அப்புறம் போலீஸ்காரன் வாழ்க்கை தான். என்ன போலீஸ்காரன் வாழ்க்கை? சமைச்சியா, துவச்சியா, அது செஞ்சியா, இது செஞ்சியா, இதையா கேள்வியா கேட்பாங்கல்ல. இவர் ஆமா சமைச்சேன், துவச்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓஐசி வந்தாருன்னு என்ன செய்வாரு? ஏய், சார்ஜ் போட்டு சீட் எழுதியா, அது போட்டியா, இது போட்டியா, லாக்அப்ல போட்டியா கேட்பாரு. கான்ஸ்டபிள் உட்கார்ந்துகிட்டு ஆமா அது செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் சொல்லுவான். இதே மாதிரி வாழ்க்கை நடக்கும். இது எல்லாம் கவனத்துல கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அவரை கல்யாணம் கட்டணும்னு வை, அடிச்சு துவச்சு விடுவாரு, கல்யாணம் கட்டிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் விட்டுருமா? மூணாவதாக ஜெயிதுடைய மகன் உசாமா இருக்கிறார், அவரை திருமணம் முடித்துக் கொள், ரசூலுல்லாஹ்வே பரிந்துரைக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் வேணாம், மூணாவதா ஒருத்தர் இருக்கிறார், அவரை முடிச்சுக்க. எதுக்குதுன்னு கேட்டா, மானம் என்பது புனிதம். ஒரு தனிப்பட்ட மனிதர், தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில சில தவறுகள் செய்திருப்பார், அந்த விஷயங்களை மானத்தை பாதுகாக்கத்தான் வேணும். அதே மனிதர் தவறுகளை செய்துவிட்டு சமூகத்தில் தன்னை நல்லவனாக அடையாளப்படுத்த முனைந்தால் அதனால கேடு. அவரை நம்பி என்ன செய்வாங்க? இன்னும் பல பேர் கெட்டு போயிருவாங்க. அப்ப அடையாளப்படுத்தணும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே இஸ்லாம் தெளிவுபடுத்துது. ஆனா வெறுமனே ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கி விடாதீர்கள், அது புனிதமானது. இந்த செய்தியை மக்காவுல தன்னுடைய இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டிவிட்டு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இதுல இருந்து என்ன விளங்குது? பெரும்பாலும் நான் மௌத்தாயிருவேன், இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்பதை நினைவூட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒருவர் செய்கிற குற்றத்திற்காக அவருடைய உறவுகளுக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது. ஒருத்தர் குத்தம் பண்ணார், வாப்பா செஞ்ச தப்புக்கு மகனை தண்டிக்க கூடாது, மகன் செஞ்ச தப்புக்கு தாயை தண்டிக்க கூடாது. யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள தான் தண்டிக்கணும். அவங்க அல்லாத இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. தப்பு செஞ்சவன் தானே தண்டனை அனுபவிக்கணும். தப்பு செய்யாத இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிஞ்சுக்கிறீங்க, அறியாமை கால மூடப்பழக்கங்கள் அத்தனையும் என்னுடைய கால்களுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டேன். அறியாம கால பழக்கங்கள், ஜாகிலியத்து பழக்கங்கள், சிலை வணக்கங்கள், மற்ற அனாச்சாரங்கள், எல்லா அனாச்சாரத்தையும் என் பாதத்துக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டேன். திரும்ப இந்த இஸ்லாத்துக்குள்ள மூட பழக்க வழக்கங்கள் வந்துவிடக் கூடாது. தாயத்து போட வந்துடாத, தகடு போட வந்துடாத, மந்திரிக்க வந்துடாத, பேயோட்ட வந்துடாத, ஜின்னு வைத்தியம் முடிச்சுட்டு வந்துடாத. இப்ப கொஞ்சம் பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்காளா இல்லையா? இப்ப ஜின்னு வைத்தியம், ஜின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் மண்ணா போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இது மாதிரி எதையும் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தெரியாத ரசூலுல்லாஹ் அன்னைக்கு என்ன செய்யறாங்க? காலில் போட்டு மிதிச்சுட்டேன்ட்டாங்க. அறியாமை கால மூட பழக்கங்களை இங்க கொண்டு வந்துடாத, இந்த சிந்தனைகளை கொண்டு வந்துடாத,
எல்லாத்தையும் காலை கீழே மிதிக்கிறேன் என்று சொல்லி எல்லா அறியாமை கால வழக்கங்களுக்கும் ரசூல் தான் முடிவு கட்டுறாங்க. நான் சொன்னது மட்டும்தான் இனி நடைமுறையில இருக்கணும், வேற எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறியாமை காலத்துல பழிக்கு பழி வாங்குவது இருந்தது, அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குதல் என்பது இருந்து வருகிறது, அது இதுக்கு பிறகு நடக்கக்கூடாது. அப்ப கொலை செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப பழி எடுக்காதீங்க, அதை விட்டுறனு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ஒரு ஒரு அவனுடைய ஒரு பழக்கமாகவே வச்சிருந்தாங்க. என்ன செய்ய, அறியாமை காலத்துல 2 பேர் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். உட்கார்ந்துகிட்டு இருக்கல ஒரு பொம்பளை வருவா, கர்ப்பிணியா வருவா. ஒருத்தன் சொல்லுவான், அவ வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தானே அப்படிமா. இவன் வீம்புக்க இல்ல இல்ல பொம்பளை பிள்ளைம்பா. அவன் என்ன செய்வான்னு கேட்டா வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளைம்பா. இவன் சொல்லுவான் இல்ல பொம்பளை பிள்ளைண்டு. எதுக்கு சந்தேகத்தை, கூப்பிடவள அந்த இடத்துல குத்தி கிழிச்சு பாத்துருவாங்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. இந்த அளவுக்கு அறியாமை காலம் இருந்தது. நபி அல்லாஹ் ஒரு இடத்துக்கு அனுப்புறான்னா அந்த இடம் சாதாரண அனாச்சாரம் உள்ள இடமா இருந்திருக்குமா? மக்காவுக்கு நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அனுப்புறான்னா அதனாலதான் அபூ ஜஹலை பார்த்து அவன் பேர் வந்து அபுல் ஹக்கம் தானே, ஞானத்தின் தந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவனை மடமையின் தந்தைன்னு மாற்றினாங்க. எதுக்கு மாற்றுதாங்க? இவ்வளவு பெரிய அனாச்சாரத்தை செஞ்சுவிட்டு ஞானத்தின் தந்தைன்னு பேர் வைக்கலாமா? பேர் வைக்க கூடாது. இவ்வளவு கொடுமைகள் நடைபெற்றது. ரசூல் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குதல் கிடையாது, யாரும் பழி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை ஏன் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில இருந்தே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியத் இப்னு ஹாரிஸுடைய மகனுக்காக பழி வாங்குற விஷயத்தை நான் விட்டு விடுகிறேன். ரபியத் இப்னு ஹாரிஸுடைய மகனை கொலை செஞ்சிருந்தாங்க. பழிக்கு பழி வாங்குறதுக்கு அவருடைய குடும்பத்தார் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் அறியாமை காலத்தில் நடந்த ஒரு தவறு, அந்த தவறுக்கு இப்ப வழி வாங்க கூடாது, அதை நான் கேன்சல் பண்றேன், ஏன் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. எப்படி ஒரு நடைமுறை பாத்தீங்களா? எப்படி ஒரு வழிகாட்டுதல். ஒரு தவறை தடுக்கிறாங்க, தடுக்கிறதை எங்க இருந்து தடுக்கிறாங்க? முதல்ல ஏன் குடும்பத்தில இருந்தே ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. இப்படி ஒரு தலைவர் உண்டா? தந்த குடும்பத்தில் எல்லா அனாச்சாரமும் நடக்கும், ஆனா அடுத்தவன் குடும்பத்துக்கு அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்படி நிறைய பேரை பார்க்க முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உடைக்கிறாங்க. ஏன் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன் குடும்பத்தில் இது இன்னாருக்காக பழி வாங்குதல் கிடையாது. இறுதி ஹஜ்ஜில இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அறியாமை கால வட்டியை இப்பொழுதே தடை செய்கிறேன். வட்டிக்கு தடை, அந்த வட்டிக்கெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதையும் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா ஏன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பிறகு என்னுடைய உறவுக்காரராக இருக்கிற அப்துல்லா இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு வர இருக்கிற வட்டி, அந்த வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறாங்க? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு வட்டி வர வேண்டி இருக்குது, வட்டியை கொடுத்திருக்கிறாரு அவரு, நிறைய வட்டி காசு வர வேண்டி இருக்குது, அதுக்கு சாவு மணி அடிக்கிறாங்க. இது கூட வட்டி எல்லாம் யாரும் எடுக்க கூடாது. அதை எப்படி எடுக்க கூடாது தெரியுமா? முதல்ல ஏன் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறேன், அப்பாஸே உங்களுக்கு வர இருக்கிற வட்டியை நீங்க எடுக்க கூடாது, கேன்சல். அது அந்த இடத்துல இல்லாமல் ஆக்குறாங்க. இல்லாமல் ஆக்கிட்டு இதுதான் என்னுடைய நடைமுறை, இதுதான் என்னுடைய வழிகாட்டுதல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். இப்படி அந்த இறுதி ஹஜ்ஜில மிக முக்கியமான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இஸ்தௌசு பின்னிசாய் கைரா, பெண்களுடைய விஷயத்தில் நலவை நாடுங்கள். பெண்களுடைய விஷயத்தை சொல்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு நீங்கள் நலவை நாட வேண்டும், அவர்களை அமானிதமாக அடைந்திருக்கிறீர்கள். கல்யாணம் எப்படி, நீங்க கல்யாணம் கட்டிருக்கிறீங்க, ஏதோ வாழ்க்கை கொடுத்த பெருந்தன்மை நினைக்க கூடாது. என்ன நினைக்கணுமா? உங்களுக்கு அமானிதமா அவள் கிடைச்சிருக்கிறா, திருமணமா முடிச்சிருக்கிறீங்க, ஆடு மாட்டை நடத்துற மாதிரி நடத்தக்கூடாது, அந்த காரியங்களை இங்க பார்க்க கூடாது. பெண்களுக்குள்ள உரிமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல, அதுவும் ஹஜ் பேருரையில அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சு சொல்றாங்க, பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆடு மாடுகளை போல அவங்க நடத்தக்கூடாது, அவங்களுக்குரிய உரிமைகள் முழுமையாக கொடுக்கப்படணும், அமானிதமாகத்தான் அவர்களை அடைந்திருக்கிறீர்கள். இந்த செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேருரையில் சொல்லுகிறார்கள். இதுபோன்று இன்னும் சில முக்கியமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதனுடைய தொடர்ல அந்த செய்திகளை பார்ப்போம்.